டிமார்ட்ல கிராசரிஸ் வாங்க போனேன். அப்போ சில ஐட்டம் கிச்சனுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணலாமேன்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். செராமிக்ல பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனோட இருக்கிற இந்த பாட் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த பாட் கூட அட்டாச்மெண்ட்டா லிட்டும் கொடுத்துடுறாங்க. இதில் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டை டைனிங் டேபிளில் வச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். சப்பாத்தி, ரைஸ், கிரேவி அந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதோட கலர் காம்பினேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னும் சில கலர்ஸ்லாம் இருந்துச்சு, ஏன்னா அதெல்லாம் பிக் பண்ணல. எனக்கு இதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்னும் நிறைய விதமான ஷேப்ஸில் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. ஆனால் எனக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி டிமார்ட்டில் செராமிக், கிளாஸ் இந்த ப்ராடக்ட்லாம் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. இந்த லிட்டை பிடிச்சி தூக்கிறதுக்கு அழகாக பிளாக் கலரில் மோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக நம்ம அதை பிடிச்சி லிஃப்ட் பண்ணி கீழே வச்சுக்கலாம். ஃபினிஷிங்கும் செம்ம பக்காவாக இருக்குது, எந்த டேமேஜுமே இல்லை. நான் பார்த்து தான் எடுத்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 வருது. இந்த பார்ட் கூட லிட்டுமே அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃபினிஷிங்கோட. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு லுக்காகவும் ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய இந்த பவுல் பார்த்தீங்கன்னா செராமிக்கும் கிடையாது, கிளாஸும் கிடையாது. இது மெலமைன் மெட்டீரியல். எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இந்த பவுலை பிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட ஷேப் அண்ட் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி அழகாக முட்டை ஷேப்பில் இருந்துச்சு. நான் எப்போதுமே யூனிக்காக இருக்க பீஸ் தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால இதை நான் எடுத்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 202. இந்த ஓவல் ஷேப் பவுல் என்னதான் செராமிக் மாதிரி லுக் வைஸ் இருந்தாலும் இது ரொம்பவே ஈஸி ஹேண்டில் பண்ணுற மெலமைன் மெட்டீரியல் தான். இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் நம்மளுக்கு டிஷ் சர்வ் பண்ணும் போது கொடுக்குறது. ஆனால் இதை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கும் போது நல்லா யூனிக்காக இருக்கும், நல்லா சூப்பர் டெக்கரேட்டிவ் பீஸாக இருக்கும். இந்த குட்டி குட்டியாக இருக்க இந்த கியூட்டான பவுல்ஸ் பிளாஸ்டிக் மாதிரி தான் லுக் வைஸ் நம்மளுக்கு தெரியுது. பட் ஆனால் இது பிளாஸ்டிக் கிடையாது. இதுவும் மெலமைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருந்துச்சு. அதனால இதுலேருந்து ஒரு 5 பிக் பண்ணேன். இதோட ஈச் ரேட் பார்த்தீங்கன்னா 42லேருந்து 45குள்ளே வரும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 42 ரூபி தான். இந்த பிளாக் கலர் ஸ்கொயர் ஷேப் பவுல் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 2 வாங்கியிருந்தேன். அடுத்தது அதே மெட்டீரியலில் இருக்க இந்த பிங்க் கலர் பவுல் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 48 ரூபி. அடுத்தது அதே மெட்டீரியல் அதே ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் பவுல் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 42 ரூபி, இன்னொன்று வந்து 45 ரூபி வரும். அடுத்ததும் மெலமைன் மெட்டீரியல் தான். இதோட ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், பியூர் ஒயிட். இதில் பிளாக் கலரும் இருந்துச்சு, ஆனால் ஒயிட் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுனால இதை நான் பிக் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 41 ரூபி தான். இந்த ஷேப்க்கு, இந்த கலருக்கு, இந்த மெட்டீரியலுக்கு தாராளமாக இந்த அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராடக்ட் அங்கே 1 or 2 பீஸ் தான் இருந்துச்சு. நான் அதில் 1 பிக் பண்ணிட்டேன், இன்னும் 1 தான் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐ எம் ஸோ லக்கி டு பிக் திஸ். அடுத்தது இந்த கியூட்டான செராமிக் டீஸ்பூன் தான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் லைக் அ வாவ். இதோட கலர் ஆகட்டும், ஃபினிஷிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபி. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்கு தாராளமாக வாங்கலாம். நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு இந்த டீஸ்பூன். பிளாக், ஒயிட், மெரூன், ப்ளூ அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ஒன்று தான் பிக் பண்ணியிருந்தேன், இந்த பிளாக் கலர். அடுத்தது இந்த எக் பீட்டர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து என்கிட்ட பெரிய சைஸில் இருக்குது. பேக் பண்ணுறதுக்கு, குக்கீஸ் பண்ணுறதுக்கு, பிஸ்கெட் பண்ணுறது அந்த மாதிரி பெரிய சைஸ் இருந்துச்சு. ஆனால் சின்ன எக் பீட்டர் இல்லை. ஸோ இது வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இருந்தது, அது உடஞ்சிருச்சு, அதனால மறுபடியும் வாங்கியிருந்தேன். இந்த எக் பீட்டர் பார்த்தீங்கன்னா 2 மெட்டீரியலில் இருந்துச்சு, பிளாக் அண்ட் ஸ்டீலில் இருந்துச்சு. நான் வந்து ஸ்டீல் தான் பிக் பண்ணேன். இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 55 ரூபி தான். அடுத்தது ரொம்பவே க்யூட்டாக இருக்கக்கூடிய செராமிக்கில் கெடாய் ஷேப் பவுல். இந்த கெடாயோட கைப்பிடி ஹேண்டில் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது பியோர் செராமிக் தான். இந்த கெடாய் ஷேப் பவுலை நம்ம குக் பண்ணும் போது யூஸ் பண்ண முடியாது, சர்வ் பண்ணும் போது யூஸ் பண்ணலாம். கிரேவி செஞ்சுட்டு பரிமாறுறதுக்கு, டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 149. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது இந்த பியோர் ஒயிட்டில் செராமிக் பவுல் தான் வாங்கியிருந்தேன். இதோட எட்ஜஸ் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி வேவ்ஸாக அழகாக இருந்தது. அதனால் இதில் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த பவுலில் நம்ம சர்வ் பண்ணலாம். ஸ்நாக்ஸ், டீ கூட ஸ்நாக்ஸ் இந்த பவுலில் வச்சு கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த பவுலோட சைடில் க்ரீன் கலரில் ரவுண்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க. இது 2 கம்பார்ட்மெண்ட்
இருக்க இந்த சைட் டிஷ் பிளேட் தான் வாங்கியிருந்தேன். இது செராமிக் கிடையாது, இது பியூரான மெலமைன் பிளேட் தான். இதோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாசிக்கா செராமிக் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த பிளேட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 55 ரூபி. இப்போ நான் காமிச்சிருக்க இந்த ப்ராடக்ட்லாம் ஒரு பையில் இருந்துச்சு. இது ஒரு செட் ஆஃப் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த பொருளில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது நல்லா இருக்கு, எது ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேக்கில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நல்லா டார்க் ப்ளூவில் பிளாக் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் டிசைன் இருக்கிற இந்த ஃப்ளவர் வேஸ் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 40 ரூபீன்னு தான் நான் வாங்கியிருந்தேன். ஓரளவுக்கு ஸ்மால் சைஸ் தான் இந்த ஃப்ளவர் வேஸ். பட் ஆனால் இந்த அமௌண்ட்டுக்கு தாராளமாக வாங்கலாம். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா செராமிக் தான். கீழே போட்டால் கண்டிப்பாக உடையும். நம்ம தான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக இருக்கிற இந்த பீங்கான் ஜாடி தான் வாங்கியிருந்தேன். இதோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பீங்கான் ஜாடி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இது என்ன ஷேப்னே சொல்ல முடியல. ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் க்யூட்டாக இருந்தது. எனக்கு வந்து ஊறுகாய் ஜாடி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். நான் அதிகமாக ஊறுகாய் எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம், எப்பயாவது தான் சாப்பிடுவோம். அதனால் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக வாங்கியிருந்தேன். இந்த பீங்கான் ஜாடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபி வருது. இதில் நம்ம கடுகு சீரகம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா இதில் வந்து 150லேருந்து 200 கிராம்ஸ்குள்ளே நம்மளுக்கு பிடிக்கும். டிமார்ட்டில் வாங்கும் போது எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு டைம்லேருந்து 2 டைம் வரைக்கும் செக் பண்ணி தான் நான் நல்லா வாங்கினேன். ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ரொம்பவே குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்களுமே எந்த ஒரு ப்ராடக்டை பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்றதுக்காக வாங்காமல் 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணி வாங்கும் போது எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம். அடுத்தது அதே சைஸ் அதே ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜாடி தான் வாங்கியிருந்தேன். செராமிக் தான், இதுவும் பியூர் செராமிக் ஜாடி தான். ஒன்றுத்தில் வந்து மாங்காய் ஊறுகாய், இன்னொன்றுத்தில் வந்து லெமன் ஊறுகாய் போட்டு வைக்கிறதுக்காக 2 ஜாடி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் அதை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 64 தான். இந்த கலர் காம்பினேஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வாங்கியிருக்க இந்த 2 ஜாடியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. லுக் வைஸ் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி காம்பேக்டாக குட்டியாக க்யூட்டாக இருந்தது. அதனாலேயே 2 பிக் பண்ணிட்டேன். நான் க்ராசரிஸ் வாங்குறது தான் முக்கியமாகவே டிமார்ட்டுக்கு போனது. ஆனால் க்ராசரிஸ் பக்கமே நான் போகாமல் இந்த பக்கம் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லானதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறத பார்த்து என்னோட ஹஸ்பண்டுக்கு டென்ஷனுக்கு மேலே பிபியும் எகிர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது இந்த டிரான்ஸ்பரண்டான 2 கிளாஸ் ஐட்டம் வாங்கியிருந்தேன். குட்டி குட்டி பவுல்ஸ். நீங்கள் எல்லாத்தையுமே ஏன் இவ்வளோ குட்டி குட்டியாக வாங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு மினியேச்சர்னா ரொம்ப பிடிக்கும்ங்க. அதனால தான் நான் எல்லாமே குட்டி குட்டியாக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் இதே தான் கேட்டாங்க, எதுக்கு இவ்வளோ குட்டி குட்டியாக வாங்கின்னு இருக்கிற அப்படின்னு தான் கேட்டார். சரி நான் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுவேன், நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். அவரை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி. ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்ட் பவுல் பார்த்தீங்கன்னா ஈச் 30 ரூபி வரும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பவுலில் கேண்டில்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அடுத்தது இந்த ஸ்கொயர் ஷேப் பவுல் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம எதனா ஸ்வீட்ஸ்லாம் பண்ணும் போது இதில் வச்சு நம்ம சர்வ் பண்ணால் செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க இந்த பவுல் பார்த்தீங்கன்னா நான் பூஜை ரூமில் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். டிரான்ஸ்பரண்ட் கலரில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு இந்த கிளாஸ் ஐட்டம்ஸோட மெட்டீரியல். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 45 ரூபி தான். நான் இதே பவுலை நான் கடையில் தேடிருக்கேன். நிறைய அமௌண்ட் இருந்துச்சு. சம்திங் 100 மேலே தான் இருந்துச்சு. இந்த அமௌண்ட்டுக்கு தாராளமாகவே வாங்கலாம். அடுத்தது நான் இந்த பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பியூரான செராமிக் பிளேட் தான். ரொம்பவே பிடிச்சதுங்க. அதாவது எக்ஸ்ட்ரீமாக எனக்கு இப்போ வாங்கின எல்லா ப்ராடக்ட்லையுமே எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கண்ணை மூடிட்டு சொல்கிறது, கண்ணை திறந்துட்டு சொல்கிறது எதுவாக இருந்தாலுமே இந்த பிளேட்டை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட லுக் ரொம்பவே எலகண்ட்டாக செம்ம லுக்காக இருந்துச்சு. அதே மாதிரி இதோட ஃபினிஷிங் செம்ம ஃபினிஷிங். இதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனியாக க்ளாஸியாக கொடுத்துருக்காங்க. நடுவில் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதோட கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் இது ஒன்று தான் வாங்கியிருந்தேன். அவ்வளவுதான். டிமார்ட்டில் நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எது நல்லா இருக்குன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியனும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் யூஸ்ஃபுல், இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறதும் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் என்ன மாதிரி ஹோம் டெக்கார், கிச்சன் ஃபைன்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கை தூக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும்.